ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இந்த வேளையிலே. உந்தன் மகிமை ஹல்லேலூயா இந்த வேளையிலே. ஆவியானவரே ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் பார்க்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை பரவசம் கொள்ளுகிறேன். நேசமுகம் பார்க்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். தாவீது போல் சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே உன்னதத்தில் உன்னதத்தில் ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் பெற செய்திடுவே. உன்னதத்தில் உம்முடனே ஆவிக்குள்ளாய் அனுதினமும் ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். பிரசன்னம் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள மேல் வீட்டரை தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலாம் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்புதலாம் புது உள்ளங்கள். ஆவியானவரே
மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரும் ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரம். ஹல்லேலூயா. Hallelujah. Glory to God. Glory to God. Thank you, Holy Spirit. We welcome you, O God. We welcome you. We welcome you, Holy Spirit. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய நாள் ஆண்டவரே. 120 பேர் மேல் அக்னியாய் இறங்கின தேவன் இன்றைக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. This is the age of the Holy Spirit. Lord, we seek your face, your presence, your touch this day, O God. You are an unchanging God. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் தெய்வமே, அன்றைக்கு அந்த 120 பேர் மேலே அசைவாடின எங்கள் ஆவியானவர் நீர் இன்றைக்கும் அதே அபிஷேகத்தோடு வல்லமையோடு எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. We welcome you, Holy Spirit. We welcome you, Lord. We welcome you. Thank you, Lord. Thank you, Lord. Touch every one of us, O Father. Touch every one of us, O God. Touch every one of us. Touch every one of us. No one should leave this place empty-handed, O God. No one should leave this place without any touch of the Holy Spirit. Glory, 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 glory. Touch them, Lord. Touch them, Lord. Not at the end of the service. Right now, let them feel your presence, O Father. Right now, Lord. Right now, let the anointing of the Holy Spirit fall upon your people right now. ஆராதனுடைய கடைசியில் அல்ல ஆண்டவரே, இப்பொழுதே தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம், ஆவியானவரின் அசைவாடுதல், ஆவியானவரின் தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. It's not Jacob, Lord. It is you, Master. It is you, O God. Touch your people. Touch your people, Lord. Holy Spirit, we exalt your holy name. This is your day, O God. This is your day, O Master. Nandi, 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 Raja. பெந்தேகோஸ்தே நாளை நிறைவு கூறுகிற இந்த நாளிலே அதே போன்ற ஒரு அபிஷேகம், அதே போன்ற ஒரு கிருபை, அதே போன்ற ஒரு தொடுதல் எங்கள் மத்தியிலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Touch us and bless us, Lord. Hallelujah. You deserve the glory and the honor. We give you all the glory. In Jesus' wonderful name we pray. Amen. நாம் அமருவோம். Glory to God. Praise the Lord. இது ஒரு பெந்தேகோஸ்தே நாள். ஆகவே பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன, இன்றைக்கு என்ன நடந்தது என்று தியானிப்பது நல்லது. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இதை தியானிக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு எல்லாம் தெரிந்த காரியங்களாக இருக்கலாம், பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை வாழ்க்கையிலே மறுபடியும் கேட்பது நல்லது. ஈவன் ABCD
அது கூட வாழ்க்கையில் மறுபடியும் கேட்குறது நல்லது. ஏன்னா கொஞ்ச நாளில் மறந்து போயிடும். எம்முக்கு முன்னாடி என் வருமா, என்னக்கு அப்புறம் எம் வருமானு குழம்பிடும். பேசிக்ஸ், அடிப்படை சத்தியங்களை நாம் கேட்பது நல்லது, மறுபடியும் கேட்பது நல்லது. So that will strengthen our spirituality. That will strengthen our spiritual life. So day of Pentecost, what is day of Pentecost? So இது வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள். ஆகவே நம்ம வேதத்தில் வாசிக்கிறபடி இதுதான் முதல் பெந்தேகோஸ்தே நாள் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே பெந்தேகோஸ்தே நாளை அவர்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல், பெண்டிகாஸ்டல் ஃபெஸ்டிவல். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் முதல்ல நம்ம இங்கே வாசிக்கிறதுனால இதுதான் முதல்ல நடந்தது என்று நம்ம நினைத்து கொள்கிறோம். Not like that. So when the day of Pentecost, so that's the day of Pentecost, had fully come, they were all with one accord in one place. ஒரே மனதோடு ஒரே இடத்துல கூடியிருந்தார்களாம். அப்போ என்ன நடந்தது? அதைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். என்ன நடந்தது? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. ஒரு பெரிய ஒரு காற்று அடித்தது, அந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் பிரிந்திருந்தாலும் நாவுகள் அவர்களுக்குள்ளும் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அக்னி நாவுகள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததான், இருந்தாலும் நம்ம திரும்பவும் வாசிக்கலாம். 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எல்லாம் கவனிங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது they were all filled with. So பரிசுத்த ஆவியானவர்களே அநேக அனுபவங்கள் இருக்கிறது. This is one of the major experience. They were all filled with the Holy Spirit and began to speak with other tongues. தமிழ்ல வாசிங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாருமே யூதர்கள். 12 அப்போஸ்தலர்களும் யூதர்கள். கூடியிருந்த எல்லாருமே மெஜாரிட்டி யூதர்கள் தாங்க. 120 பேர் யூதர்கள் தான். ஏன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாரும் அங்கே யாருமே இல்லைங்க. எல்லாரும் யூதர்கள். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷெல்லாம் எப்ரேயு பாஷை தான். ஆனால் இங்கே போட்டிருக்குது வெவ்வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுனாங்களே. எப்படி பேசுனாங்க? இது நேச்சுரலாக நடக்காத ஒரு விஷயம், முடியாது. இப்போ நமக்கே ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னா இன்னும் வரமாட்டேன் இந்த ஹிந்தி. யூ ஹேவ் டு லேர்ன். அதே மாதிரி இன்னொரு லாங்குவேஜ், சைனீஸ் பேச முடியுமா? முடியாது. யூ ஹேவ் டு லேர்ன். ஜெர்மன் முடியாது. யூ ஹேவ் டு லேர்ன். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசினாங்க? So that is the work of the Holy Spirit. இது இவருடைய திறமையினாலே பேசவில்லை, இது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ஆகவே இன்றைக்கு இங்கே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எனக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிள் ஃபெய்த், எனக்கு இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும். ஆண்டவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதையும் செய்கிறதில்லை. ஜீசஸ் இஸ் ஸோ சிம்பிள். சிம்பிளாக சொன்னார். மத்தேயு 7:7 கேளு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இட்ஸ் வெரி சிம்பிள். அவ்வளோதான். நடுவில் இது பண்ண, அதை பண்ணு, இதை பண்ணு எதுவுமே சொல்ல. தலையை இப்படி சீவிட்டு வா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, குளிச்சுட்டு வா, எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் ஃபெய்த், சிம்பிள் ஃபெய்த். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் ஆஸ்க். உனக்கு வேணுமா கேளு. அப்போ ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இவர்கள் எல்லாரும் தாகத்தோடு அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது. ஸோ த ஃபெஸ்டிவல் ஆஃப் த பாஸ்ஓவர். ஸோ பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது பஸ்கா பண்டிகை என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து சரியாக 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஸோ பஸ்கா பண்டிகையில் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாங்க? ஆடை அடிக்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க. அதிலிருந்து எண்ணி கரெக்டாக 50வது நாள், பென்டானா 5 உங்களுக்கு தெரியும். பெண்டிகாஸ்டல், பெந்தேகோஸ்தே, பெந்தே 5. ஸோ 50வது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் இதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆகவே அதை கொண்டாடுவதற்காக
மேலறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ தான் இது நடக்குது. So they were all filled with the power of the Holy Spirit and they began to speak in tongues. So this is the Pentecostal day. This is the Pentecostal day, and the experience was, awesome. The church was born on that day. சபையானது அந்த நாளிலே பிறக்கிறது. ஸோ லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை இங்கே இந்த ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பின்னாடி போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸோ பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை 1500 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 1500 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பெந்தெகோஸ்தே நாள் இங்கே வருகிறது. இது புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. ஸோ திஸ் வாஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இங்கே நடந்த பெந்தெகோஸ்தே திருவிழா இது வித்தியாசமானது. ஏன்னா இங்கே தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம் என்னும் ஒரு அனுபவத்தை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். So we call this as the age of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் காலம். இந்த பைபிளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 3 பங்காக நம்ம பிரிக்கலாம். ஒரு பங்கு பழைய ஏற்பாட்டில் பிதாவானவர், அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா காஸ்பல் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து பார்த்தா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள். So you can divide the Bible into 3. The age of the Father, the age of Jesus and the age of the Holy Spirit. 3 காலங்களாக நம்ம பிரிக்கலாம். So this is the age of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இல்லை என்று சொன்னால் பின்மாறி காலம் என்று கூட சொல்லலாம். தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் அல்லவா, பின்மாறி காலம் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அதை நம்ம பல ரெஃபரன்ஸில் வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆண்டவர் இதை குறித்து தான் பேசுகிறார். இதுவரைக்கும் ஆவியானவருடைய விசிட்டேஷனை காட்டிலும் பின்மாறி பெய்யப்படும் பொழுது பெந்தைக்கோஸ்தே நாள் அன்றையிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. இனி வர்ற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலே அது அதிகமாக இருக்க போகிறது என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். We can say like this, the greatest activity of the Holy Spirit. So this is the age of the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகம் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. ஸோ ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் என்று சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து வந்தது அந்நிய பாஷை பேசுதல். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாவிட்டால் அதை பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறோம். தட் இஸ் த ரைட் வேர்ட். பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் அதனுடைய ஒரு அடையாளமாக அந்நிய பாஷை. இன்றைக்கு வரைக்கும் இதில் ஒரு பெரிய ஆர்குமெண்ட், டிபேட், குழப்பங்கள் எல்லாமே இருக்கிறது. ஸோ யூ நீட் நாட் worry about it. அதை குறித்து நீங்கள் குழம்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். பெந்தைக்கோஸ்தே பிரிவை சேர்ந்தவர்கள், பெந்தைக்கோஸ்தே பிரிவை சேராத மக்கள். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? Pentecostals, they believe in the experience of the Holy Spirit. Non-Pentecostals, they don't believe in the experience of the Holy Spirit. ஆகவே கிறிஸ்தவர்களை 2 குரூப்பாக நம்ம பிரிக்கலாம். அந்நிய பாஷை பேசினா தான் அப்படி நான் சொல்லவில்லை. பேசாவிட்டாலும் இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் பெந்தைக்கோஸ்தே குரூப்பில் தான் வர்றாங்க. ஆனால் இதை நான் நம்பவே மாட்டேன், இதெல்லாம் முதலே முடிஞ்சு போயிடுச்சு. அவர்களுக்கு பேர் என்ன? செசேஷனிஸ்ட். செசேஷனிஸ்ட். They say that everything is ceased, everything is over. அப்போஸ்தலருடைய காலத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஹீலிங் கிடையாது, சுகம் கிடையாது. இன்னைக்கு யாராவது கர்த்தரை சுகமாக்கினார் நீங்கள் இப்போ சாட்சி சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. பிகாஸ் they don't believe in it. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. இது கர்த்தர் கொடுத்தது, அப்படியே இருந்து செத்து போங்கன்னு சொல்லுவாங்க. They don't believe in healing, they don't believe in miracles. But Pentecostal people, they believe in the power of the Holy Spirit. They believe in signs and wonders. They believe in miracles. They believe in deliverance. They believe in the anointing and the power of the Holy Spirit. பரிசுத்தாவியனுடைய ஆளுகை, பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம், வல்லமை, இதில் நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். So dear friends, இவ்வளவு நாட்கள் ஆகி எனக்கு இது இன்னும் குழப்பம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றோடு அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் பேசும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. இது வாழ்க்கைக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்திருக்கலாம், ஆனால் இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். So we don't belong to the group cessationist. So these people, they believe the operation is ceased with the apostolic age of church.
ஆனா யோவேல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிங்க, தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலேயும் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். யூதர்கள் மேல இல்லை இந்த தேசத்து மக்கள் மேல அப்படி என்று சொல்லவில்லை. யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வயசானவங்க கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்பொழுது பாருங்க, அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிப பிள்ளைங்க தரிசனங்களை காண்பார்கள். அடுத்தது, yeah, that's all. Yeah, your sons and daughters shall prophesy. Your old man shall dream dreams. Your young man shall see visions. ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நிறைய வசன ஆதாரங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போதே அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இது கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் இவங்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறாங்க. 12 பேரும் ஆல்ரெடி இவர்கள் நிறைய பேரை சுகமாக்கி இருக்கிறாங்க, பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு வெயிட்டிங் பீரியட் தேவையா? இவங்க இன்னும் காத்திருக்கணுமா? தேவையில்லையே. தொடர்ந்து அதே ஊழியத்தை அப்படியே செய்ய வேண்டியதானே. ஆனால் அது வேற, இது வேற. ஜீசஸ் இருந்த வரைக்கும் அவருடைய அபிஷேகத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் இயேசு இப்பொழுது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இனி அவர்கள் அதே ஊழியத்தை செய்ய முடியாது. அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் அவர்களுக்கு வேண்டும். They need the touch of the Holy Spirit, the anointing of the Holy Spirit. ஆகவே இயேசு சொல்லுகிறார், இதுவரைக்கும் ஊழியம் செய்தீங்க, ஆனால் இப்போ நான் போகிறேன். அது என்னுடைய நிழலில் நீங்கள் செய்தீங்க, ஆனால் இப்போ நான் உங்களோட இல்லை. நான் பரலோகத்துக்கு நான் போகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நான் வாக்கு பண்ணினபடியே அவர் திரும்ப வருவார். ஆகவே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ டோன்ட் கோ ஃபார் மினிஸ்ட்ரி, வெயிட். ஆகவே இன்றைக்கும் இதே பிரின்சிபல் தான். நீங்கள் வல்லமையோடு ஊழியம் செய்ய வேண்டும், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கும் போது மிரக்கல் நடக்கணும், அற்புதம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், நான் சொல்வது எப்போதுமே குருசைடு பெரிய பெரிய கூட்டங்களை பற்றி இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது சுகமாகணும். எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போகிறேன், எங்கே போகிறேன்னு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணி பார்க்கக்கூடாது? ஸோ யூ நீட் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், யூ நீட் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை வருது, யாரோ ஒரு ஊழியக்கார் வந்து ஜெபிக்கணும்னு காத்துட்ருக்கக்கூடாது. நீங்கள் கையை வச்சு ஜெபிக்கணும். அந்த அளவிற்கு உங்கள் மீது ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஒரு தொடுதல், ஆவியானவருடைய ஒரு டச் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், சீஷர்களே, இத்தனை ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் நீங்கள் ஊழியம் செய்திருக்கலாம், சுகப்படுத்தி இருக்கலாம், பட் that season is over. That's a different season. Now we are entering into a different phase. இன்னும் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். You have to wait. நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே உங்களுக்கு தெரியும் எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள்? 10 நாட்கள் காத்திருந்தார்கள். இயேசு 40 நாட்கள் வரைக்கும் உயிரோடு எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். 40ஆம் நாளிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே இவர்கள் மேலறையில் போய் 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். 40 + 10 50. ஸோ 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மேலே இறங்கி வருகிறார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஸோ இது காத்திருக்கணுமா? அது அவசியம்தானா? வேணுமா வேண்டாமா? அந்த கேள்வியே இல்லை. ஏன்னா இங்கே தமிழ் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். He commanded them. He commanded them. It's not an advice. It's not an optional. வேணா எடுத்துக்க, வேண்டாட்டி விட்டுரு, அப்படி இல்லை. He commanded them. He commanded them. See, அவங்க தான் அப்போ ஊழியக்காரங்க, the nucleus. அவங்களுக்கு இதே கட்டளைனா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இதே கட்டளை தான். ஆனால் இன்னைக்கு சிலர் வாய் பேசிக்கொண்டு இதெல்லாம் முடிந்து போயிடுச்சு, ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பேசிக்கொண்டிருக்கிற மக்களை பாருங்கள், அவர்கள் வெறும் பிரசங்கம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க ஊழியத்தில் அற்புதமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவைகளை நம்புகிறேன் என்று சொல்லுகிற மக்கள், they are all called Pentecostals. பெண்டிகாஸ்டல்ஸ் என்று நான் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் நம்புகிறவர்கள்.
அவர்கள் அதை வாஞ்சிக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களை யூஸ் பண்ணுகிறார். அதான் சொல்றேன். இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் பாஸ்டர்ஸ் லைக் மீ, இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். உங்க எல்லாருக்கும் தான். நீங்க கேட்கும் போது கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஆகவே நம்ம சில நேரத்தில் ஒரு ராங் ஐடியா வச்சிருக்கோம். அது அந்த ஊழியக்காரருக்கு அவருக்கு தான் கொடுப்பார், இவருக்கு தான் கொடுப்பார், அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க அதனால கொடுப்பார். நோ நோ நோ, திஸ் இஸ் ஃபார் ஆல் டிசைபிள்ஸ். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசி இஸ் டாக்கிங் அபவுட் பிலீவர்ஸ் அண்ட் ஆல்சோ அபவுட் டிசைபிள்ஸ். அவருடைய சீஷர்களாக இருக்கிறேன் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேரை சுகமாக்குவார், நிறைய பேரை உங்களை கொண்டு அபிஷேகிப்பார். நீங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அநேகர் அந்நிய பாஷையில பேசுவாங்க, அநேகர் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொள்வார்கள். So dear friends, you need to believe this. You need to believe this. இது யாருக்கோ என்று நீங்கள் இருக்கக்கூடாது. So Jesus said, you shall receive power. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நான் சாட்சியா வாழணும். சாட்சி சொல்றது வேற, சாட்சியா வாழ்றது வேற. சிலர் சாட்சி சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷம் சாட்சி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆள் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வல்லமையாய் அவர்கள் சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். ஸோ நீங்கள் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் ஜொலிக்கணும். கர்த்தருக்காக ஒரு மகிமை உள்ள பாத்திரமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்காக ஒரு ஸ்ட்ராங் உமன், a strong man, a strong pastor அப்படின்னு மக்கள் உங்களை சொல்லணும். She is a woman of God, he is a man of God என்று உங்களை பற்றி மக்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்களே சொல்றது வேற. நீங்களே சொல்லி I am a man of God நீங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். She is a woman of God, she is an anointed woman of God, he is an anointed man of God என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் நிறைந்து வழிய வேண்டும். ஆகவே இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, you shall receive power when the Holy Spirit has come upon you. Beautiful. தொடர்ந்து நிறைய ப்ராமிசஸ் பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டே போறார். வாசிங்க, அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசித்தோம், you shall receive power. அது மாத்திரமல்ல, மார்க் 1:8 மறுபடியும் சொல்றார் ஆண்டவர், he will baptize you with the Holy Spirit. யோவான் 7:37 ஆண்டவர் சொல்றார், தாகம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். யோவான் 14:16-17-26 ஆண்டவர் சொல்லுகிறார், தேற்றவாளனை குறித்து பேசுகிறார். சத்தியாவியானவர் வருவார், அவர் உங்களை நடத்துவார், போதிப்பார். அதே போல யோவான் 16:7-11 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார், பாவத்தை குறித்து கண்டிக்கிறவர். So Jesus is talking about the age of the Holy Spirit, ministry of the Holy Spirit, work of the Holy Spirit. என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு என்று சொல்லி பார்த்து நம்ம இன்னைக்கு அனாயிண்டிங் சர்வீஸ் என்று ஃப்ளையரில் போட்டிருந்தோம். ரெண்டுமே ரிலேட்டட் தான், பட் சம்டைம்ஸ் we are confused. Just for the sake of study I tell you this. Baptism of the Holy Spirit. ஆனால் அப்போஸ்தலர் 1:4 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பார்னு போட்டிருக்குது. அதே தான் ஆங்கிலத்தில் சொல்கிறோம், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். அடுத்தது சொல்கிறோம் அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். வாட் இஸ் அனாயிண்டிங்? அனாயிண்டிங் என்பது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறிக்கிறது, த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் ரெண்டையும் நம்ம பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. அதனால் இவைகளை புரிந்து கொள்வதற்காக நம்ம இதை ஜஸ்ட் படிக்கணும். ஸோ லூக்கா 4:18 ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று இயேசு சொன்ன வசனம் ரொம்ப ஒரு ஃபேமஸ் வசனம். லூக்கா 4:18, the spirit of the Lord is upon me. ஆண்டவர் சொல்றார், அந்த வார்த்தை பாருங்க, anointing. அந்த வார்த்தை, he has anointed me. நல்லா கவனிங்க, the spirit of the Lord is upon me, he has anointed me. So there is a connection between the Holy Spirit and the anointing. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்கும் அனாயிண்டிங் என்ற வார்த்தைக்கும் வல்லமைக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாவிட்டால் பரிசுத்தாவினுடைய ஞான ஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மேலே வல்லமை வருகிறது,
நமக்குள்ளே வல்லமை வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து வல்லமையாய் அவர் கிரியேட் செய்கிறார். அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கிறோம். தமிழ்ல வாசிங்க. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவாவும் பிசாசின் வல்லமையை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றித் திரிந்தார். பாருங்க, ஜீசஸ் கூட இதில் எக்ஸெப்ஷன் கிடையாது. அவர் மனித குமாரனை வந்தபடினாலே அவருக்கும் அனாயிண்டிங் வேண்டியது இருந்தது. ஆகவே how God anointed Jesus of Nazareth. ஆண்டவர் அவரை எவ்வளவாய் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். 2 வார்த்தை பாருங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். So whenever you receive the Holy Spirit baptism, you receive power, you receive anointing. There is an anointing over your life, in your words, in your touch, in your speak, in your walk. நீங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே அந்த தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அப்போ இயேசுவுக்கே இது வேணும்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக வேணும் தானே? ஆகவே தான் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அபிஷேகத்தில் நிறைந்து ஊழியம் செய்கிறவங்க, அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவங்க. அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவருடைய ஊழியத்தில் எந்த ஒரு பெரிய அனாயிண்டிங்கை நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவருடைய ஒரு வல்லமை, ஒரு மிராக்கிள்ஸ் நம்ம பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து பேசும்பொழுது அதை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? சில வேளைகளில் சிலருக்கு குழப்பம். நான் அந்நிய பாஷையை பேசுகிறதில்ல, ஆனால் பெந்தெகோஸ்தே சபைக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். பெண்டகாஸ்டல் பீப்புள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆவிக்குரிய சபைக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் அந்நிய பாஷையை நான் பேசுகிறதில்ல. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்குள்ளே வந்துடும். அதே நேரத்தில் சிலரும் அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசாதனால ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லவே இல்லை, நீங்கள் ஆவியானவருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, எனக்குள்ளே ஆவியானவரே இல்லையா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. But that's a wrong teaching. This is the understanding. 3 விதமாக பரிசுத்த ஆவியானவரை நம்ம பார்க்கிறோம். The presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் தானே சாட்சி சொல்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எனக்குள்ள கோபம் போயிடுச்சு, பொறாமை போயிடுச்சு, எரிச்சல் போயிடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் இப்போ நல்லா இருக்கிறேன், இவ்வளவு மாற்றங்கள் எனக்குள்ளே வந்தது. ஆனால் அந்நிய பாஷை பேசினேன்னா இல்லை, அந்நிய பாஷை பேசல, ஆனால் இவ்வளவு மாற்றங்கள் எனக்குள்ளே வருகிறது. அப்போ இந்த மாற்றத்தை யார்? பிசாசா கொண்டு வந்தாங்க. யார் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? பரிசுத்த ஆவியானவர். அது எதை குறிக்கிறது? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கிரியை செய்கிறார். So the presence of the Holy Spirit. So every Christian, every child of God has the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில மக்கள் குழப்பி விட்டு விட்டார்கள். ஆகவே அநேக மக்கள் இன்றைக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற்ற மக்களை வெறுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஏன்னா இவங்க தான் அவங்கள ரொம்ப கண்டம் பண்ணுறது. That's a wrong idea. That's a wrong understanding. The second one, the baptism of the Holy Spirit. ஸோ தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? ஆவியின் கனிகள். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் நான் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? அந்நிய பாஷை பேசுதல். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்பது அது ஒரு அனுபவம். அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே நான் போகும் பொழுது நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணிக்குள்ளே டம்ளர் இருக்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அந்த தண்ணீர் அரை டம்ளர் இருக்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே தண்ணீர் நிறைந்து வழிகிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம மூழ்கடிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார், filled. That's a filling experience. So there are different types of experience. The third one, the power of the Holy Spirit. The power of the Holy Spirit. எனக்குள்ளே
நான் இப்பொழுது பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன். அடுத்த ஒரு கிஃப்ட் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அற்புதங்களும் அடையாளங்களும் நம் மூலமாக நடக்க ஆரம்பிக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 1:4 நம்ம பார்க்கிறோம். அவர்கள் 40 நாட்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 8:14 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:14-17. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர்கள் செல்லுகிறார்கள், பேதுரு போகிறார் சமாரியாவிற்கு. கைகளை வைத்து ஜெபம் பண்ண உடனே இவர்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஸோ 120 பேர் மேலறையில் இருந்தாங்க, யாருமே கை வைக்கல, காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்தார். ஆனால் இங்கே சமாரியாவில் நடந்தது, இவர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது போல இங்கே இவர்கள் மேலே இப்போ இந்த சமாரியாவில் நடக்கணும் ஆண்டவரே. இவங்கெல்லாம் யூதர்கள் கிடையாது, புறஜாதி மக்கள், நான் பிலீவர்ஸ். இவர்களுக்கும் இப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது, when everybody started to speak in tongues. தமிழில் திரும்ப வாசிங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஓகே, இப்போ அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று இதில் எழுதப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்படின்றது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்? அது பரிசுத்த ஆவின்றது இன்விசிபிள், கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்படின்றது எப்படி தெரியும்? அதான் அடுத்த வசனம் நம்ம வாசிக்கிறோம். when Simon saw that, அங்கே சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் இதை பார்த்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா ஏன் மேலேயும் கையை வைங்க. அது மாத்திரம் இல்லை, நானும் இந்த மாதிரி கை வச்சா எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறணும் அப்படின்னு சொன்னால், when Simon saw that அப்படின்னா சீமோன் அதை பார்த்த பொழுது அவன் எதையோ பார்த்துருக்கிறான். அவன் எதை பார்த்துருக்க வேண்டும்? இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுவதை அவன் பார்த்துருக்க வேண்டும். ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் என்று சொல்லி அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அதே போல் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இந்த ஒரு சம்பவம் கொர்நேலியு வீட்டில் நடக்கிறது. இப்போ யாரும் கை வைக்கவில்லை. இவர்கள் பரிசுத்த ஆவிக்காக 10 நாள் காத்திருக்கவும் இல்லை. பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான அனுபவங்கள். இட்ஸ் a study. we need to understand. யாரும் உங்களை குழப்புறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. வேணும் அந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது யூடியூப்பில் ரிவைவல் ராஜா சேனல் இது இருக்கும். நீங்கள் பின்னாடி கூட போட்டு திரும்ப 4-5 தடவை கேளுங்க, நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் யூடியூப் காலமாக இருக்கிறது, குழப்பவாதிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பார்த்து சண்டேல என்னதான் மெசேஜ் பாஸ்டர் கொடுத்தாலும் சரி, எதையாவது ஒரு மெசேஜ், வேண்டாத மெசேஜை கேட்டு குழம்பிடுவாங்க, கம்ப்ளீட்டாக குழம்பிடுவாங்க. உறுதி இல்லாத ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் we give you good teachings, you need to take it, eat it and understand it, grow in it. நீங்கள் வளர வேண்டும். ஆகவே இங்கே வாசிக்கிறோம், the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles. 46 வாசிங்க. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். Yes, they heard them speak with tongues. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை, பல பாஷைகளை பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இது எப்போ நடந்த பைபிளில் நம்ம இது ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், அடுத்த அதிகாரம் இப்படி வரிசையாக இருக்கிறதுனால இது திங்கக்கிழமை நடந்துச்சு, இது செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு, இது புதன்கிழமை நடந்துச்சு, இது சனிக்கிழமை நடந்துச்சு போல் ஒரே வாரத்தில் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி திஸ் happened 10 years after the Pentecostal experience. பெந்தேகோஸ்தே நாள் நடந்து 10 ஆண்டுகள் கழித்து இது நடந்தது. அதே போல் தான் சமாரியாவில் உடனே நடக்கலை. அவங்க பெர்சிக்யூஷன் வந்து ஸ்தேவான் செத்து எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு மூளைக்கு போகிறாங்க, சமாரியாவில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுவும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அடுத்த நாளே நடக்கவில்லை. கண்டிப்பாக பல ஆண்டுகள் கழித்து தான் அதுவும் நடந்திருக்க வேண்டும். இது 10 ஆண்டுகள் கழித்து நடந்தது. இன்னொரு அனுபவம் பாருங்கள். இன்னொரு அனுபவம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனத்துல. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேவிஸ்க்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். இது பாருங்க, ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இதை வச்சுட்டு தான் நிறைய பேரை குழப்பிடுறது.
நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதற்கு அவர்கள் என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு பவுல் என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் எல்லாம் இந்த விசுவாசிகளான பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்று அந்நிய பாஷையெல்லாம் நாங்கள் பேசினோம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு எபேசில் இருக்கிற பிலீவர்ஸை பார்த்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் பிலீவர்ஸ் ஆனோம், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆட்கள் உடனே பார்த்தீங்களா, விசுவாசிங்களான பொழுது அவங்களுக்கு பரிசுத்தாவியே இல்லை. பார்த்தீங்களா, பரிசுத்தாவி இல்லாத விசுவாசிங்களாக இருக்கு. நான் இதுக்கு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், விசுவாசியாக இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், ஆகவே தான் மாற்றங்கள் உண்டாகிறது, ஆவிக்குரிய கனிகள் வருகிறது என்று சொன்னேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பல கிறிஸ்தவர்கள் பலரை குழப்பி விட்டார்கள். இதில் அப்படி கிடையாது, ஆனால் தெளிவாக சொல்கிறார் பின்னாடி. ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் படுத்தீர்கள்? அவர் சொல்கிறாங்க, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஓ, அது மன திரும்புதலுக்காக கொடுத்தது. ஜீசஸ்க்கு பின்னாடி வந்த ஞானஸ்நானம் தான் கரெக்டான ஞானஸ்நானம். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்ன ஞானஸ்நானம் வேறு. அவர் உயிர் தெழுந்த பின்பு உலகமெங்கும் சென்று பிரசங்கம் பண்ணுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னது. தட் இஸ் ஜீசஸ் பேப்டிசம். அது இயேசு சொன்ன ஞானஸ்நானம். அதை இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு. இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து விட்டு மறுபடியும் வாசிங்க 6ஆம் வசனத்தில், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது, நல்ல கவனிங்க, பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேலே வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கைகளை வைத்தாரு, அந்நிய பாஷை வேற பேசினாங்க. அதாவது பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் என்று நம்ம சொல்லுகிறோமே, இல்லை ஞானஸ்நானம். அந்நிய பாஷை பேசுறது மாத்திரமல்ல, நான் முதலே சொன்னேன், the gifts of the Holy Spirit, வல்லமையும் வருகிறது. So the baptism of the Holy Spirit, the anointing of the Holy Spirit. So baptism of the Holy Spirit is followed by the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் வந்த உடனே, அபிஷேகம் வந்த உடனே அந்நிய பாஷையில் பேசினாங்க பாருங்க. பேசின அதே நிமிஷத்தில் தீர்க்க தரிசன வரங்களும் செயல்பட ஆரம்பித்தது. ஸோ 9 வரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எந்த வரம் வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை, give me healing gift Lord, give me gift of speaking in tongues Lord, interpreting tongues Lord. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, Lord give me the gift of doing miracles Lord. அற்புதங்களை செய்கிற வரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, சுகமாக்கும் வரத்தை கொடுங்க ஆண்டவரே. 9 வரங்களில் என்ன வரம் வேணும்? வேர்ட் ஆஃப் நாலேஜ் கொடுங்க ஆண்டவரே, வேர்ட் ஆஃப் விஸ்டம் கொடுங்க ஆண்டவரே, கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லவே மாட்டார். அவர் சொல்கிற ஒரே கண்டிஷன், மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள் தரப்படும். நம்ம நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கவங்கலாம் கேட்போம், சரியாங்க, அவர் சொன்னார் கரெக்டாங்க, இவர் சொன்னார், பைபிளில் எழுதியிருக்குது, நீ டைரெக்டாக அவர்கிட்டே கேள்வி கொடுப்பார். நம்ம யார்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை. 10 பேர்கிட்ட கேட்கும்போது 10 பேரும் 10 விதமாக சொல்லி நமக்குள்ளே இருந்த சின்ன ஐடியாவையும் குழப்பி விட்டுருவான். ஜஸ்ட் ஃபெய்த், பிலீவ் இன் காட். இயேசுவே சொல்லிட்டார், அவ்வளோதான். காத்திருங்கள், பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது பலனை அடைவீர்கள். அதே போல் காத்திருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் வந்தார், அற்புதங்கள், அடையாளங்கள். பேதுரு போகிறார், அவருடைய நிழல் பட்டவர்கள் சுகமாகிறார்கள். பல வருஷங்கள் கட்டிலே கிடையாய் கிடந்தவர்கள் எழும்பி நடக்கிறார்கள். மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். மறுதளித்த அந்த பேதுரு மூலமாக ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னா, பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை பேதுரு பெற்றார். அந்நிய பாஷையில் பேசினார். நாடெங்கும் சென்று இயேசுவை போல ஊழியம் செய்தார். அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. பேதுருடைய நிழல் பட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் பட்டவங்கெல்லாம் சுகமானாங்க. The anointing was so heavy upon these people. So dear children of God, மக்கள் பேசுகிறத பேசட்டும், சொல்கிறத சொல்லட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம், வம்பு பேசுகிறவங்க வம்பளத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்காக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் பவுலை போல உங்களை உபயோகிப்பார். பேதுருவை உபயோகித்தது போல உங்களை உபயோகிப்பார். சத்ருவின் வாய்கள் எல்லாம் அப்பொழுது கட்டப்படும். சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது போல உங்களுக்கு விரோதமாக எள்ளி நகையாடினவர்கள், உங்களுக்கு விரோதமாக பேசினவர்கள், கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் உங்களுக்கு கீழே வந்து என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த நாட்கள் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க வளரணும். பேபி கிறிஸ்டியன்ஸாவே இருக்கக்கூடாது.
பேபி கிறிஸ்டியன்ஸாகவே இருக்கக்கூடாது. சமீபத்தில் அமெரிக்கன் நியூஸில் ஒரு நியூஸ் காட்டிக்கொண்டே இருந்தார். நான் யோசித்தேன், என்ன இதெல்லாம் ஒரு நியூஸை இதை காட்டுறாங்க. ஒரு பெரிய கழுகுன்னா அந்த பெரிய மலை உச்சியில் இருக்கும் பாருங்கள், இவ்வளோ உயரம் இருக்கும், ஜோயிலை விட பெருசாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கழுகு. அது முட்டை பொறிச்சு ஒரு குஞ்சு பொறிச்சிருச்சு. இது ஒரு நியூஸ். பெரிய மவுண்டனில் இருக்கிறது அது படம் எடுத்து, ஓ த ஈக்லெட்ஸ், ஓ ஹவ் ஸ்வீட் தே ஆர், தட்ஸ் அ நியூஸ். அதோட நியூஸை முடிச்சிடுவான். என்னடா இவனுங்க இப்படி ஒரு நியூஸை போடு. பார்த்தா அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணி இப்போ நான் புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த நியூஸை பார்த்தேன். நவ் லுக் அட் த ஈக்லெட்ஸ், நவ் தே ஆர் grown up, big eagles now they are flying, leaving the nest. Hallelujah. What a great truth. அதை நியூஸாக பார்க்குறவங்களுக்கு நியூஸ் தான். ஆனால் அதை பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினார். அது முட்டையிலிருந்து ஒரு குஞ்சா பொறிச்சது. அப்படி ஒன்றே தத்தி எப்போ அந்த அப்பா கழுகு வந்து ஃபுட் கொடுக்குன்னு வாயை பிளந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ சாப்பிட்டு இப்போ அப்பா அம்மா மாதிரியே பெருசாக வளர்ந்துருச்சு. இனி அது அந்த கூட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அது பறந்து தான் ஆக வேண்டும். இன்னும் கூட்டுக்குள்ள உட்காந்து வாயை பிளந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கு மூளை சரியில்லைன்னு அர்த்தம். அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் வந்து சேர்க்கணும், இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், மென்டல் சிக்னஸ். ஆனால் அது வளர்ந்து பெருசாகிடுச்சா அது அந்த கூட்டை விட்டு பறந்து டேக் ஆஃப் ஆனதை காட்டுறாங்க நியூஸில். அந்த அளவுக்கு அதை பொறிக்கிறதுலேருந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த நியூஸை காட்டுறாங்க பலமாக. What are we learning? Are you still a baby eagle? You know, I've been a pastor for all these years. This is my 39th year. I'm tired and sick of baby eaglets. God wants you to grow. God wants everybody to grow. நம்ம பிள்ளைங்கள்லாம் பெற்று போட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துருதுங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே. நேற்று நான் இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம தம்பி, அவன் பேர் என்ன, சகரியா நான் போகும்போது இவ்வளோ உயரம் இருந்தார். இப்போ பார்க்குறேன் எனக்கு மேலே உயரமாக இருக்கிறாரு. என்னடா அவர் கேட்குறாரு, பாஸ்டர் அமெரிக்காவில் ஸ்டடீஸ்லாம் நல்லா இருக்குமா? அது எதை குறிக்கிறது? He wants to fly. I appreciate him. பாருங்க, பார்த்த உடனே அங்கே மழை பெய்யுதா, நமக்கு அங்கே வெயில் அடிக்குதா, அங்கே என்ன. ஆனால் அவன் என்ன கேட்குறான் பாருங்க, அமெரிக்காவில் படிப்பு எப்படி இருக்கும்? I want to come and study in US. See the desire. இந்த மாதிரி பிள்ளைங்க தாங்க ஒரு நாள் ஏரோப்ளேனில் போய் அங்கே படிச்சுட்டு இருப்பான். இன்றைக்கி கூகுளில் டாப் லீடர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? சுந்தர் பிச்சை, இந்தியன், தமிழன், மதுரைக்கார். இன்றைக்கி பிரசிடெண்ட்டோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 5-6 ஸ்டேட்டில் கவர்னர்ஸாக இருக்கிறவங்க இந்தியன்ஸ். இன்றைக்கி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கேபினெட்டில் அவருக்கு சீஃப் லீடர்ஸாக இருக்கிறவங்க சில பீப்புள் எல்லாமே இந்தியன்ஸ். They have grown up. So Christians, what are you doing? பேதுரு சொல்றார், பவுல் எழுதுகிறார், காலத்தை பார்த்தால் பாஸ்டர்ஸாக இருக்க வேண்டிய நீங்கள், போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடிக்கிறவங்களா இருக்கிறீங்களே, பால் பாட்டில் வச்சு சப்பிட்டு இருக்கிறீங்களே. என்றைக்கு நீங்கள் பெரியவங்களா மாற போகிறீங்க? என்றைக்கு நான் பலத்த ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலாம்? என்றைக்கு நீங்கள் வந்து ஒரு சிக்கன் போன் எடுத்து கடிக்க போகிறீங்க? இன்னும் நீங்கள் வந்து பால் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களே. ஸோ பிலீவர்ஸ் மாத்திரம் தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பிள்ளைங்கள்லாம் அதுங்களே வளர்ந்து இவ்வளோ உயரம் ஆயிடுதுங்க. திடீர்னு பார்த்தா 6 அடி போயிடுதுங்க. ஆனால் பிலீவர்ஸ் மாத்திரம் அப்படியே அந்த ஜப்பானில் ஒரு மரம் வளர்ப்பாங்களா, வாட் இஸ் தட், பான்சை ட்ரீ. ஆமாம், ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அது பெரிய மரத்தை அப்படியே கட் பண்ணி இவ்வளோ உண்டாவே வச்சுருப்பான். அது வளரவே விட மாட்டான். ஐ திங்க் பிசாஸ் நம்மளை நிறைய பேர் அப்படியே நறுக்கி பான்சை ட்ரீஸாக வச்சுருக்காங்க, குட்டி ட்ரீயை. பட் யூ ஹேவ் டு க்ரோ. நீங்கள் வளரணும். ஒருவேளை ஆண்டவர் பறந்து போக சொன்னார்னா பறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பரலோகத்துக்கு இல்லை, இங்கே பூலோகத்தில் நீங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒருவேளை திருச்சியை விட்டு பறந்து சென்னைக்கு போனால் நீங்கள் பறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கர்த்தர் உங்களை எங்கே வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அங்கே செல்வதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் வளரலைன்னா போகவே மாட்டீங்க. திடீரென்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொன்னார், ஆபிரகாம்
pack your bags and everything, leave your father, mother, your kith and kin, everybody go to Canaan. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி சொல்லிட்டார். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான். He became a rich man. God blessed him. இதிலிருந்து என்ன தெரிகிறோம்? சிலரை ஆண்டவர் சில ஊர்ல வச்சு ஆசீர்வதிக்க மாட்டார். God wants them to move. God removes them. God takes them to some other place. This is called geographical shifting. Your geographical position, your geographical location is very, very important for God to bless you. அதே மாதிரி தான் யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இங்கே ஆசீர்வதிக்கல, எகிப்து தேசம் நம்ம பாவம் அங்கே தான் அவனை ஆசீர்வதி பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டார். ஐம் சாரி, ஜோசப். யாக்கோபே அதுக்கு பின்னாடி அங்கே கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். அவங்க எல்லாத்துக்குமே அங்கே எல்லாம் இடம் கொடுக்குறாரு. இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அங்கே ராஜா வீட்டு பிள்ளைங்களா உட்காந்துருக்கிறாங்க. You know why I say God wants every one of us to grow. வளர்ந்தால் தாங்க இதெல்லாம் புரியும், வளரலைன்னா புரியாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் பேபிஸாக இருக்கும்போது இதெல்லாம் புரியாது. ஆனால் வளரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் செய்வீர்கள். ஹிஸ்ட்ரி எடுத்து வாசித்து பாருங்க, பயோகிராஃபி எடுத்து வாசித்து பாருங்க, கிறிஸ்டியன் பயோகிராஃபிஸ் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த காலத்தில் மிஷனரிஸ் இங்கே வந்து கல்கட்டாவில் வந்து இரவும் பகலுமாய் உழைத்து நம்முடைய மொழியில் அத்தனை வேதங்களையும் மொழிபெயர்த்தபடினாலும் இன்றைக்கு தமிழ் வேதங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. They moved. அப்போ திரும்ப அவங்க ஊருக்கு போனாங்களா? இல்லை, போன இடத்துல செத்து போனாங்க. சீகன் பால்க்கு தரங்கம்பாடிக்கு வந்தார். He moved from his place. 35 வயசில் செத்து போயிட்டார். ஆனால் இந்தியாவிலேயே முதலாக அச்சடிக்கப்பட்டது தமிழ் வேத புஸ்தகம் ஒரு வெளிநாட்டுக்காரரால். If you want to be a blessing, you need to grow. You need the anointing of the Holy Spirit. You need the touch and the power of the Holy Spirit. பவுல் மாதிரி நீங்கள் ஊழியம் செய்யணும். பவுல் அதனால தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சும்மாவே இருக்கல. கொரிந்துக்கு போகிறாரு, பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாரு, எபேசு பட்டணத்துக்கு போகிறாரு, ஒவ்வொரு விசுவாசியாக மீட் பண்ணுறாரு. டேய் பரிசுத்தாவியை பெற்றீங்களா? எல்லாம் விசுவாசிங்களா இருக்குது, ரொம்ப நாளாக இப்படியே விசுவாசிங்களாகவே இருக்கிறீங்களே. அவன் எங்களுக்கு இதுக்கு மேலே யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலங்க, யோவான் ஞானஸ்நானத்தில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டதோடு நாங்கள் இருக்கிறோம். செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர்லாம் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஃபஸ்ட் கியர்லேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். செகண்ட் கியர்னு ஒன்று இருக்குது, 3ஆவது கியர் இருக்குது, 4ஆவது கியர், 5ஆவது கியர் கூட இருக்குது. God wants you to grow. பவுல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். Hallelujah. Hallelujah. When Paul had laid hands on them, the Holy Spirit came upon them and they spoke with tongues and prophesied. இது ஆக்சுவலா எத்தனை வருஷம் கழிச்சு நடந்தது தெரியுமா? 20 ஆண்டுகள் கழித்து நடந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கே நடக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு எல்லாரும் பெந்தெகோஸ்தே அனுபவம், பெந்தெகோஸ்தே நாளோடு முடிந்து போய்விட்டது, நாங்கள்லாம் செசேஷனிஸ்ட் என்று சொன்னால் that is not true. அது உண்மை அல்ல. கொர்நேலி வீட்டில் 10 வருடங்கள் கழித்து அந்நிய பாஷையிலே பேசினார்கள். பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட்டட் and again 20 years after எபேசு பட்டணத்திலே அது நடந்தது. ஸோ இந்த எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா in all these occasions all those who received their experience they spoke with tongues. இவர்கள் எல்லாருமே பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பற்றி எல்லாருமே அந்நிய பாஷையில் பேசினாங்க. ஆகவே தான் இது ஒரு அனுபவம். ஆகவே தான் அநேக மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்நிய பாஷை பேசலன்னா உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, பரிசுத்தாவியானவரின் ஞானஸ்நானம் என்ற அனுபவம் உங்களுக்கு இல்லை, அதுதான் கரெக்ட். பரிசுத்தாவியானவரே இல்லை என்று சொல்வது தவறு. பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், ஆனால் பரிசுத்தாவியானவருடைய ஞான ஸ்நானம் என்ற அனுபவம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அது எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இவைகளை கொடுப்பார். ஸோ இவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு இந்த நாட்களில் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும், நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும்.
நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதிகள். என்னென்ன தகுதிகள்? அதை பாவத்தை விட்டு மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், வாஞ்சை, தாகம். இவ்வளவுதாங்க வேணும். இதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேணும்னா பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பணும். இல்லைங்க, நான் பிறந்தாலேருந்தே கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேங்க, அது இல்லை குவாலிஃபிகேஷன். கோயிலுக்கு போய் நிறைய பேர் மனம் திரும்பாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது மனம் திரும்பியிருப்பில் என்று சொன்னால் தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். வாட்டர் பேப்டிசம். இதில் கொஸ்டினே இல்லைங்க. இல்லை நான் குழந்தைகள் ஞான, தட்ஸ் ஓகே, திரும்ப இன்னொன்று எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் திஸ் இஸ் ஞான ஸ்நானம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், ரத்தம் சிந்தினார் என்று ஒரு சின்ன பேபி எப்படி விசுவாசிக்க முடியும்? அதுகிட்ட போய் நான் எப்படி ஒரு வயசு பிள்ளைகிட்ட காஸ்பல் சொல்ல முடியும்? அந்த ஒரு வயசு பிள்ளை அப்படி தான் பேசும். அதுக்கு மேலே அது நான் சொல்கிறது ஒன்றுமே அதுக்கு புரியாது. அந்த பேபிக்கு போய் நான் எப்படி ஞானஸ்நானம்? அது தட் இஸ் நாட் ஞானஸ்நானம், அது பெயர் விடுகிற ஒரு ஆராதனை, சைல்ட் டெடிகேஷன். ஸோ திஸ் இஸ் த ரியல் பேப்டிசம். ஸோ நீங்கள் மனம் திரும்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. அடுத்தது ஒரு டிசைர் உங்களுக்கு இருக்க வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். அடுத்தது கீழ்ப்படியணும். எப்படி? ஃபெய்த். சிம்பிள். இதை ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஃபெய்த், பிலீவ், ஒபே, ஆஸ்க், அப்புறம் ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஐயோ அது என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, எனக்கு அப்படி பண்ணுமோ, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. தென் ரிசீவ், நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. திடீர்னு உங்களுக்கு என்னமோ தமிழை விட்டு வேறு ஏதோ ஒரு பாஷை பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் allow your tongue to flow freely. You will speak in tongues. See, I am from a CSI background. இதுக்கு எல்லாம் விரோதமாக எல்லாம் நிறைய கேட்டு வளர்ந்த வேணாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டுக்கொண்டு நிறைய பேர் சண்டை போட்டு விரட்டி விட்டுருவேன். இதே பிஷப் இவர் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் ஐ நீட் திஸ் லார்ட். ஸோ சின்ன ஒரு ப்ரேயர் குரூப் ஒரு வீட்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ப்ரே பண்ணுறோம். இதே போல் பவுலை போல் அங்கே எங்களை லீட் பண்ண ஒரு பிரதர் வந்து என் தலையில் கை வச்சார் பாருங்கள். அப்படியே நான் என்னெல்லாமோ நம்ம பாஷையில் சொன்னால் உளர ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தானே சொல்கிறேன், என்னமோ உளர்றாரு, அதாவது குளர ஆரம்பிச்சு. அதாவது ஐ ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஆனாலும் இந்த சிஎஸ்ஐ பின்னணியிலேருந்து வந்ததுனால இதுக்கெல்லாம் விரோதமாகவே பேசி பழகிருக்கிறோம்ல. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது, எனக்கு நம்ப முடியலை, இது என்னமோ ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ரொஃபஸர் வேறு, அதனால் கொஞ்சம் லேஸில் எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதே பிஷப் இவர் கல்லூரியில் நான் வார்டனாக போயிருந்தேன் பிஃபோர் மேரேஜ். ஸோ ஐ knelt down and I said, Lord, பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை காட்டிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன். இது உண்மை என்று சொன்னால் இப்போ எனக்கு நான் அங்கே பேசுகிறது மாத்திரம் இல்லை ஆண்டவர், நான் நிறைய பேசணும் ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே என்னால் நிறுத்த முடியாமல் அந்நிய பாஷையில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஸோ இப்போ கூட ஆண்டவரே இது ரொம்ப டயர்டாக போயிடுச்சு, ஒரே பாஷை ரொம்ப நாள் நான் பேசி, சிலர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், அந்த ஒரே பாஷை தான் இப்போ 20 வருஷமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை குழந்தைங்கள்லாம் கற்று பேச ஆரம்பிச்சிடும். கவனிச்சிருக்கீங்களா? ஐ திங்க் பியூலாக் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பெலிகாஸ்டல் சர்க்கிள் இதெல்லாம் நீங்கள் சகஜமாக பார்க்கலாம். ஏன்னா இவங்க அந்த பழைய ஆயிலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வண்டியவே மெக்கானிக் சொல்லிடுறோம், இது பழைய ஆயில் ஓடாதுங்க, அப்படியே எங்கேயா ஃப்ரீஸ் ஆகி நின்றும், நீங்கள் ஆயில் மாற்றணுன்றா. காருக்கு நம்ம ஆயில் மாற்றுறோம், ஆனால் நிறைய பேர் பழைய அபிஷேகத்திலே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அபிஷேகம் ஏற்கனவே பெற்றிருந்தா கூட சரி, யூ நீட் டு ஆஸ்க் காட், ஆண்டவரே இப்போ எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க, இது வரைக்கும் நான் பேசியிருந்த பாசை எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் நியூ லாங்குவேஜஸ் கொடுங்க, எனக்கு நியூ அனாயிண்டிங் கொடுங்க ஆண்டவரே. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், உள்ளே இறங்கு, தண்ணிக்குள்ளே கால் வை. ஸோ பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, தண்ணியிலேயே கால் வைக்காத மக்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்றே தெரியாத மக்கள், கவலைப்படாத மக்கள். அப்போ தண்ணிக்குள்ளே கால் வைக்கிறாரு. எவ்வளோ தூரம் வந்திருக்கிற? இங்கே கணுக்கால் அளவு ஆண்டவரே, கணுக்கால் அளவு, இன்னும் கொஞ்சம் போ. இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிற? முட்டளவு ஆண்டவரே, முட்டளவு, இன்னும் கொஞ்சம் தூரம் போறியா? இடுப்பளவு ஆண்டவரே. எல்லாம் கவனிங்க, கணுக்கால் அளவு தண்ணியில் இருக்கிறது ஒரு அனுபவம், கடலுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. முட்டளவில் இருக்கிறது ஒரு அனுபவம், நீச்சல் குளத்தில் போயிருப்பீங்க. இடுப்பளவில் இருக்கிறது
ஒரு அனுபவம். சில இடத்துல போட்டிருப்பான் 8 அடி இது, நீங்கள் நீச்சல் குளத்தில் உள்ள நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும். அங்கே போயிட்டீங்கன்னா உங்கள் கால் தரையிலேயே படாது. அது ஒரு அனுபவம். இந்த ஆழத்துக்குள்ளே இருக்கிறவன் இந்த கரையில் இருக்கிறவன்ட்ட நான் எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் இவனுக்கு ஒன்றுமே விளங்காது. ஏன்னா இவன் எங்கே இருக்கிறான்? இன்னும் கணக்கால் அளவுலேயே தான் இருக்கிறான். அதனால் இவனுக்கு ஒன்றுமே புரியாது. மீன் கிடைக்குதுன்னு சொன்னாலும் கூட அவனுக்கு தெரியாது. இல்லை இல்லை தெரியாது, அவனுக்கு புரியாது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே. நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய ஆழத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலை கேட்டால் அவர் இன்னும் நிறைய சொல்லுவார். நான் 3ஆம் வானத்துக்கு போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்று சொல்லுவார். நீங்கள் அந்த அளவுக்குலாம் போக வேணாங்க. ஒரு அளவுக்கு கொஞ்சம் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவுக்கு. ஃபாதர் அருமையாக எழுதி வச்சார் தானே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதை, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ் எல்லாரும் வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, everybody ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாத, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, ஓ நீந்தி நீந்தி மூழ்கணுமே, ஓ நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மிதந்து வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. பிசாசனுடைய ஒரு தாக்குதல் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருக்கிறது. யூஎஸில் நான் போகிற இடங்கள்லாம் ஈவன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் they don't speak in tongues. அவங்க அதை ஒரு பாலிசியாகவே மாற்றிட்டாங்க. நம்ம இங்கே இருக்கிற சர்ச்சஸில் இருக்கிற ஃப்ரீடம் அங்கே கிடையவே கிடையாது. There is no anointing service like this on Sundays. வீக்டேஸில் அவங்க வச்சுக்குவாங்க, ஆனால் வீக்டேஸில் யார் வருவாங்க? Sundaysல they don't talk about all these things. I am talking about Pentecostal churches. Very sad thing. என் மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. People are dry. அப்படியே வறண்டு போய் கிடக்குறாங்க ஜனங்கள் எல்லாரும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் ஒரு தருணத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும், உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அநேகர் நீங்கள் வறண்டு போய் கிடக்கிறீங்க. என்றைக்கோ ஒரு அபிஷேகம் கிடைத்தது, என்றைக்கோ ஒரு அனுபவம் கிடைத்தது என்று அதிலேயே திருத்தி கொண்டு அப்படியே அதுக்கு மேலே மூவ் ஆகாம மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸ்டக் லைக் எ ஜீப் இன் அ மட். சில ஜீப் கார்கள்லாம் சகதியில் சிக்கிரும், டுர்ன்னு அது எங்கேயுமே மூவ் ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் யூ ஆர் ஸ்டக். தட்ஸ் வை த லார்ட் இஸ் நாட் ஏபிள் டு புல் யூ, டேக் இட் டு a different level. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, லார்ட் give me a new experience, Lord give me a new anointing, Lord. I don't want to live in the past anointing, Master. Lord, pull me out of this mud, the clay. Take me, Lord, to a higher level.
Take me all to a new experience. Let that be your cry. உங்க உள்ளத்தினுடைய ஒரு உள்ளத்தினுடைய ஒரு ஆழ்ந்த மனசுல அது ஒரு 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 அழுகையா இருக்கணும். ஆண்டவரே போதாத ஆண்டவரே, வறண்டு போய் காஞ்சு போய் கிடக்குற ஆண்டவரே, என்னைக்கு ஒரு அனுபவம், யாரோ ஒரு ஊழியக்காரன் வந்தா ஒரு அனுபவம். நோ 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 நோ, திஸ் ஷுட் பி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி வீக், எவ்ரி டே. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போக முடியாட்டி கூட வாரத்தில் ஒரு நாள் இதுக்குன்னே நீங்கள் டைம் ஒதுக்கி சும்மா உங்கள் பிரச்சனைகளுக்காகவே அழுது கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதல்ல என்னை அனாயின்ட் பண்ணுங்க ஆண்டவரே. லெட் யுவர் ஸ்ட்ரெங்த் கம் அப்பான் மீ லார்ட். உங்கள் அனாயிண்டிங் என் மேலே வரட்டும் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், அவருடைய அனாயிண்டிங் வரும்போது வேறு அந்நிய பாஷை மாத்திரம் இல்லைங்க, அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப், இனிஷியல் ஸ்டெப். ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறோம், கீ அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் 1000 மைல் நம்ம டிரைவ் பண்ணுறோம், அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். கியர் சேஞ்ச் பண்ணுறோம், எங்கேயோ போகிறோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எங்கெங்கெல்லாமோ போகிறோம். இது அந்நிய பாஷை ஜஸ்ட் ஸ்டார்டிங், அவ்வளோதான், ஜஸ்ட் அ பிகினிங். ஆண்டவர் உங்களை எங்கெங்கெல்லாமோ கொண்டு போக விரும்புகிறார், உங்களுக்குள்ள நிறைய அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறார். But you should be willing, you should be thirsty, you should be ready. You should not be like a lazy boy, lazy girl. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அழுது கொண்டே இருக்காதீங்க. நீங்கள் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது உடம்புல வியாதிகள் சுகமாகும். ஆனால் நீங்கள் இந்த வியாதிக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை நிறுத்திட்டு நீங்கள் முதல்ல இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை டச் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை டச் பண்ணுங்க. அவர் வந்து அப்படி டச் பண்ணாலே உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த கரண்ட், நாடி நரம்பு சதை செல் உள்ள இருக்கிறது எல்லாமே ரிவைவ் ஆயிரும். பண பிரச்சனை ஆண்டவர் எல்லாம் சரி பண்ணுவார். பிஸ்னஸ்ல ப்ராப்ளமா சரி பண்ணுவார் ஆண்டவர். Honor God not only through your tithe and offering. Honor God by asking His anointing. Honor God by asking His touch. என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, நான் வேறுபட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. சவுல் பழைய ஏற்பாட்டில் கழுதையை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அவன் கழுதையை தான் தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். வேறு மனிதனாய் அவன் மாறினான், வேறு மனிதனாய் மாறினான். அவ கழுதையை தேடணும். இப்ப கழுதை கதை என்னாச்சு? கழுதெல்லாம் கிடைச்சிருச்சு, அது தானாவே வந்துருச்சு. கழுதைக்காகவே சுத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள், உலக பிரகாரமான we need to grow. I tell you, we need to grow. ரெண்டே வாழ்க்கை தாங்க. ஒன்று கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும், இல்லை இந்த உலகத்துக்கு பின்னாடி போயிட வேண்டியது, அவ்வளோதான். ரெண்டே வாழ்க்கை தான். ஒன்று கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும். சாகிற வரைக்கும் என் ஆண்டவரை நான் நேசிப்பேன், அவருக்காக வாழ்வேன், அவருக்காக வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன், அவருக்காக நான் ஜீவிப்பேன், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என் பிள்ளைங்களை வளர்ப்பேன், என் குடும்பம் இப்படி இருக்கும், சாட்சி உள்ளவர்களை நாங்கள் வாழ்வோம், கர்த்தருக்காக நாங்கள் எதையாகிலும் செய்வோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்வது. இல்லை புகழ், பொண்ணு, என்னது பொண்ணு, கோல்டு, மணி, பொருள், பணம், புகழ், இவைகளெல்லாம் குப்பை, இதெல்லாம் தானா வரும். என்ன ஒரு சாங், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீரிஸ் தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, இந்த விந்தை
இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். என்னரும் பொருளிடாகும் என்னரும் பொருளிடாகும் என்னை மூற்றிலும் உமக்களிக்கு என்னை மூற்றிலும் விந்தை கீரு தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. என்ன ஒரு அருமையான பாடல் பாடல். இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் அவருடைய அந்த சிலுவையினுடைய அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. Hallelujah. Shall we all stand up and pray? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? இந்த பரிசுத்த ஆவியின் தொடுதல் எனக்கு வேணும், ஒரு அனாயிண்டிங் வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் இப்போவே முன்னாடி வரலாம். ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் எனிபடி. உங்களை யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை. ஆண்டவர் என்னை தொட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யூ கேன் கம் ஃபார்வர்ட். இட்ஸ் a rare opportunity. எல்லாரும் இந்த முன்னாடி வந்து ஓட்டி நில்லுங்க, வரிசையாக நில்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, டச் மீ லார்ட், டச் மீ லார்ட், டச் மீ லார்ட். Hallelujah, glory Lord, hallelujah, hallelujah, hallelujah. Everybody worship the Lord. Hallelujah. Glory Lord. Glory Lord, we worship you, Lord, we worship you. Hallelujah. ஆன்லைனில் என்னோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் ஒரு காரில் டிரைவ் பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், ask the Lord to touch you right now. You need a fresh anointing. You need a fresh fire, the touch of the Holy Spirit. ஆவியானவருடைய ஒரு புதிய தொடுதல் உனக்கு வேண்டும் மகனே. ஆவியானவருடைய ஒரு புதிய தொடுதல் வேண்டும் மகளே. பழைய அபிஷேகத்தில் நீ ஓட முடியாது. அவைகள் காய்ந்து ஒழிந்து போயிற்று. You need a fresh oil. தாவீது சொல்லுகிறார், புதிய எண்ணெயினாலே நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். I need a fresh touch. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God touch you, God bless you. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே வரும்படியாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Ask the Lord to touch you and bless you. Hallelujah.